வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்டி கேமராவை எப்படி பல்காக பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா அண்ட் ஒரு NVR கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு இந்த 3 கேமரா மட்டும் இப்போ நான் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும். ஸோ நம்மளோட லேட்டஸ்ட் டூல் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லேட்டஸ்ட் டூல் சர்ச் கான்ஃபிகர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த 3 கேமரா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுமோ அது 3 நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் 2 ஆப்ஷன் வரும். இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் உங்கள் சிஸ்டமில். கீழே அதோட நேம் பாருங்கள். கீ எக்ஸ்போர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். அது டிஃபால்ட்டாக இருந்தாலும் அப்படியே இருக்கிறத விட்டுருங்க, இல்லை வேணுனாலும் நம்ம மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் அந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த கீழே இருக்க நேம் கீ பேட்ச் அப்படின்றத நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். சரிங்களா? இல்லை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுனாலும் விட்டுருங்க. ஸோ அந்த ஃபைல் அப்படியே விட்டுட்டு இங்கே சேவ் அப்படின்னு கொடுங்க. டவுன்லோட்ஸில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. மேலே பாருங்கள் கீ எக்ஸ்போர்ட் இன் ப்ராக்ரஸ். ஸோ ஒவ்வொரு ஐபியும் 1.10 1.12 1.11 எல்லாமே ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி 1 by 1 வரும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே லாஸ்ட் ரோவில் கம்ப்ளீட்டட் 3 சக்ஸஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ எல்லாமே சக்ஸஸ் தான். ஃபைல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை எனக்கு அனுப்புங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த டூலை க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். சரிங்களா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இல்லைனா டிஎன்டி கஸ்டமர் கேர் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணி எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்கான செக்யூரிட்டி கோடு நான் கொடுப்பேன். அதை வந்து இந்த இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும், சேஃப் கோட் பேட்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கொடுத்த கோடுக்கு சேஃப் கோடு நான் கொடுப்பேன். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ டோட்டல் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு செக்யூரிட்டி கோடில் வந்து த செக்யூரிட்டி கோட் ஹேஸ் பின் இம்போர்ட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இடம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நியூ பாஸ்வேர்ட் அண்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்ன பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் வேணுமோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். சரிங்களா? 1 2 3 4 5 6 எல்லாம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேபிட்டல் லெட்டர் admin at 1 2 3 அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு வேணும்னா அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணி என்ன பாஸ்வேர்டுன்னு பார்த்துட்டு ரீசெட்னு கிளிக் பண்ணிவிடுங்க. ரீசெட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 பாஸ்வேர்ட் செட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகலாம். சரிங்களா? சர்ச் கான்ஃபிக் டூல் அது நோ இஷ்யூ. பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு அப்படின்னாலே ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டூல் க்ளோஸ் ஆகிடும். அப்படி டூல் க்ளோஸ் ஆகலனாலும் இந்த டேபெல்லாம் நீங்களே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கேமரா வந்து நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.